எல்லாருக்கும் வணக்கங்க. முந்தி விநாயகா, முருகா, சரஸ்வதி முக்கோடி தேவங்கணங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கலாங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் சேரட்டும். 2024 புது வருடம் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு முன்னால இவர் நல்லா இருக்காரு, நல்லா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் இந்த வருடம் உங்ககிட்ட இருக்கட்டுங்க. நீங்க நேசிச்ச எல்லாரும் உங்களை நோக்கி வரட்டும். நீங்க உபகாரம் பண்ணி உங்களை விரோதம் பண்ணிக்கிட்டு போனவங்க அவங்கெல்லாம் இந்த வருடம் உங்களை நோக்கி வருவாங்க. ஒரு ஜாக்குப்பட்டான வருடமும் ஜெயிக்கிற வருடமாகவும் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமாக ஒரு ரீடர்ஷிப்பாக வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கலாங்க. உங்கள் ராஜகுரு ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடம், கோவை. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மிதுன ராசி என்பதுங்கிறது உங்களுக்கு இருந்த பாதக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் உங்களுக்கு விலகிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில் இப்போ சனி இருக்காருங்க. இந்த பாக்கியஸ்தானகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் செல்வாக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் அங்கே. பாக்கியம் என்பது குரு பார்த்தா பாக்கியம், சனி பார்த்தா பாக்கியம், ராகு எது பார்த்தாலும் பாக்கியம். ஆக யாரு பார்த்தாலும் பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்த்தா அது பாக்கியம்தான். நல்ல இடத்துல இருந்து ஒருத்தர் நம்மளை நோக்குறாங்கன்னா அது நல்லது, கெட்ட இடத்துல இருந்து நம்மளை முறைக்கிறாங்கன்னா அது நமக்கு கெட்டது. குறிப்பாக இப்போ பாக்கியஸ்தானகத்தில் சனி நமக்கு நல்லது செய்கிறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் துவங்குறதுலையோ முன்னேற்றத்துலையோ எந்த தடையும் இருக்காது. உங்ககிட்ட நேசித்தவங்க கிட்ட எப்படி இருக்கணும், விரோதிகிட்ட எப்படி இருக்கணும் அதெல்லாம் தெரியாதுங்க. நேசிக்கிறவங்க கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, விரோதிகிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. யாரையுமே நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ராசிக்காரன் நீங்கள் கிடையாது. உங்களுடைய தேவையை உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பாடுபடக்கூடிய ராசி தான் மிதுனம். நண்பர்கள்கிட்டையும் சிநேகிதர்கிட்டையும் அதாவது சுற்றுச்சூழல்கிட்டையும் உலக மக்கள்கிட்டையும் தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அன்பை அனுசரணையாக போகக்கூடிய ஒரு ராசி தான் மிதுன ராசி. முக்கியமாக 4 பேருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ராசி, 10 பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராசி. நிதானமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது. மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னால் இருந்து செஞ்சு கொடுப்பீங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பான ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி 2024 என்பது கெட்டதெல்லாம் போச்சு நல்லதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமையும். முக்கியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வருடமாக இது இருக்குமுங்க. பிரிவினையாக இருந்தவங்க உறவாக வரக்கூடிய வருடமாக இருக்கும். அதாவது நோய் நொடி அகலக்கூடிய வருடமாக இருக்கும். இறையன்பு தெய்வ பாக்கியங்கள் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கும். இது வரைக்கும் என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருக்கோ அது அத்தனையும் நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், வரவு செலவில் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக கடன் தொந்தரவு தீரும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அது குறையும். விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வருடமாக இது இருக்குங்க. குறிப்பாக இந்த மாதத்திலிருந்து இந்த 2024 மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. குறிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் போடுறது தவிர்த்துக்குங்க. கருப்பு ட்ரெஸ் அணிந்து ஒரு பிரயாணங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க. கூட்டு சீட்டு அதாவது முக்கியமான முறையில் இந்த சூது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் தலை காமிக்கக்கூடாது. குறிப்பாக பெற்றோர் சம்பந்தமான உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு தன் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அதை சரி பண்ணிக்க பாருங்க. அதை பெருக விடாதீங்க. அதாவது வரவு உங்களுக்கு நிறைய இருக்குது, செலவு சின்ன சின்னதாக இருக்குது. அந்த சின்ன சின்ன செலவுமே மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். அதனால் அதை முன்கூட்டி அறிஞ்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வீடு கட்டலாம்னு திட்டம் போட்டிருக்கிறீங்களா, கட்டலாங்க. வெளிநாடு போகலாம்னு திட்டம் போட்டிருக்கிறீங்களா, போகலாங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சனி என்பது புல் பவராக உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த பவர் என்பதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. 11 மணிக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா 11 மணிக்கு அதை நீங்கள் சந்திச்சிடணும். 1 மணிக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த 1 மணிக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை சந்திச்சிடணும். 2க்கு போகலாம், 1:30க்கு போகலாம், 3க்கு போகலாம் அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. அந்த ஸ்பாட்டில் அதை சந்திக்க தயாராக இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரலாம், அதை சந்திக்க தயாராக இருங்க. முக்கியமாக நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு விரோதம், எதிர்ப்பு, சதி, வேற்றுமை, வம்பு, வழக்கு அத்தனையுமே நீங்கள் சந்திச்சிட்டீங்க. உங்களால் வாழ்ந்தவர்கள் உண்டு, கெட்டவங்க இல்லை. ஆனால் உங்களால் யாரும் வீழ்ந்து போகலை. இன்று வரையிலும் உங்களால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சில மனிதர்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்கல. அதுக்காக நீங்கள் அதை பற்றி நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா நல்லதை விதைச்சா 6 வருஷம் கழிச்சு கூட நல்லது வரும்.
கெட்டதை விதைச்சா 6 வருஷம் இல்லைங்க, 60 வருஷம் கழிச்சு கூட கெட்டது தான் வரும். நல்லதுக்கு வந்து காலம் பதில் சொல்லும், கெட்டதுக்கும் காலம் பதில் சொல்லும். என் நல்லவங்களையும் சரி கெட்டவங்களையும் சரி 2 பேர்த்தையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு நாள் கடத்தாம முன்னேறத்துக்கு கிடைக்கிற அத்தனை வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்துங்க. குறிப்பா இரும்பு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம், மரம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம், அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களும் ஜெயிக்கலாம். அதாவது நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெரிய லெவலுக்கு வரலாங்க. ஏன்னா அதை நோக்கி நீங்க வந்து பண்ணணும், அதை நோக்கி நீங்க பாடுபடணும். குறிப்பா வந்து உங்க பெயர் பட்டி தொட்டி எல்லாம் பரவக்கூடிய அளவுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆளா வந்துருவீங்க, கலைத்துறை சார்ந்த லைன்ல இருக்கிறவங்க. அதே மாதிரி திரைத்துறை, கலைத்துறை போன்ற ஒரு பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய இந்த விளம்பரதாரர்கள் முக்கியமா இப்படியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் நீங்க நல்ல ஒரு எய்ம் பண்ணி இந்த வருடம் எல்லாம் ஒண்ணு பண்ணினீங்கன்னா பெரிய லெவல்ல வந்துருவீங்க. ஏன்னா எல்லாருமே வருட கணக்கில் பெரிய ஆளுன்னே வர்றதில்லை. ஏதாவது ஒரு வருடம் தான் திடீர்னு பெரிய ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் நீங்கள் கலைத்துறையில் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஏதாவது திட்டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெருசாக வருவங்க, நல்லா ஜெயிக்கலாம். அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி இதெல்லாம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குமுங்க. குடும்ப சண்டைகள் குறையும், வம்பு சண்டைகளும் குறையும், வீண் சண்டைகளும் குறையும், வேண்டாத எதிரிகள் விலகுவாங்க, வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடி வருவாங்க. நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய 4 நல்ல விஷயங்களும் நடக்கும். அதனால எல்லா வகையிலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. ஒன்றும் குறை சொல்றதுக்கோ பயப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழி, முன்னேறதுக்கு என்ன பண்ணணும், இங்கேயே இருக்கலாமா, இடம் மாறலாமா, இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளியேறலாமா, இல்லை நாம வந்து இது போல ஒரு மாநகரம் டவுன் இந்த மாதிரி ஒரு நகரங்கள் போகலாமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சிந்திக்கவே வேண்டாம், தைரியமா போங்க, ஜெயிச்சிருவீங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வரையிலும் நாளாகும், மாசமாகும், வருஷமாகும். சிந்திச்சு இறங்கிட்டீங்கன்னா ஒரே நாள் தான் முடிஞ்சு போகும். அடுத்த நாள் நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் நாட்கள் கடத்தாம வேகமா செயல்பட ஆரம்பிங்க. போக்குவரத்துல கொஞ்சம் பொறுமை செய்யுங்க. பணங்காசு குடுக்கல் வாங்கல சைன் பண்ற விஷயங்கள், அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சு நிதானிச்சு அதை ஒரு முறைங்கிறது 4 முறை தீர விசாரிச்சு சைன் பண்ணி கொடுங்க. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரியாம இதுக்கப்புறம் நீங்க பழகாதீங்க. ஏன்னா நீங்க நம்பின இது வரைக்கும் கடந்து வந்த எல்லாருமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, நல்லது மட்டும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் கடந்து வந்த பாதை என்பதெல்லாம் ரொம்ப கரடுமுரடான பாதை. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டான ஒரு ஸ்டேஜ், ஒரு 27க்கு மேலே இருக்குங்க, ஒரு 35 இருக்குது, 40 இருக்குது அப்படின்னா நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப மோசமான பாதை. அவமானப்படணுமா, கஷ்டப்படணுமா, வேதனைப்படணுமா, துன்பப்படணுமா, வாழ்க்கையில் வந்து எதையாவது இழக்கணுமா, எதையாவது ஒரு சிக்கலில் போய் சிக்கிக்கணுமா, தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையில போய் மாட்டிக்கணுமா, என்னால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிர்பந்தமான சூழல்கள் எல்லாமே நீங்கள் கடந்து வந்தவராக தான் இருப்பீங்க. அதனால் மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறதுனால இனி வந்து உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் பண்ணினீங்கன்னா ஜெயிச்சு கண்டிப்பாக வருவீங்க. மிதுன ராசிக்கு நல்ல யோகம், நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு. பயம் உங்களுக்கு வேண்டாம். ஆனா இப்போ சில விஷயங்கள் வந்து தாமதமா இருக்கு, தடையா இருக்கு, லேட் ஆகுது, கொஞ்சம் மனசுல ஒரு சஞ்சலமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னா உங்க ஜாதகத்தை முதல்ல ஆராயுங்க. அதுல ஏதாவது குறைகள் இருக்கா, அதுல ஏதாவது பித்ரு தோஷங்கள் இருக்கா, பாவ தோஷங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தை ஒரு முறை ஆராயுங்க. ஏன்னா இதுல வரக்கூடிய எல்லா பலன்களுமே முக்கியமா முன்னேற்றமான ஒரு பலன்கள் தான் வரும். அடிப்படை என்பது வந்து தன்னுடைய ஜாதக ரீதியா கண்டறியணும். அதனால உங்களுக்கு மிஸ்டேக் என்பது 90% இல்லை. அதனால நீங்க வந்து இந்த வருடம் தனக்கான வருடமா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. வீண் போகிற மாதிரி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு போங்க. இதுதான் என் வழி, இதுதான் என் பாதை, இந்த வழிக்குள்ள நீ வந்தவனை நான் காப்பாத்துறேன், உன்னுடைய வழிக்குள்ள நான் வரல, என்னுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கான வழி எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டே இருங்க. அந்த வழி அமைச்சு கொடுக்கறதே கடவுள் தான். அந்த கடவுள் தான் அப்படிங்கிறத நீங்க முழுசா நம்பணும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே கடவுள் பார்த்து கொடுக்கறது தான். அதை நீங்க சிந்திச்சு இது நமக்கான வழியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மட்டும் நீங்க போனா போதும். கண்டிப்பா இந்த வருடம், இந்த 2024 வரலாறு காணாத வெற்றி உங்களுக்கு இருக்குது. அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு. மறைந்த ஆத்மாக்களுடைய அனுகூலமும் இந்த ராசிக்கு நிறைய இருக்கு. விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிச்சயமா அமையுங்க. உங்களுக்கு நன்றிங்க. உங்கள் ராஜகுரு, கோவை.